கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 10:25. மேத்யூ 10:25. சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ 2வது வாரத்தை திரும்பி சொல்கிறார். என்ன, ஒரு குருவை போல தான் சீசன் இருப்பான், ஒரு வேலைக்காரன் எஜமான போல தான் இருப்பான், அவன் சொல்கிறதான் கேட்பான். இப்போ வீட்டு எஜமானையே பெயல் சபுல்னு சொன்னான். பெயல் சபுல்னா என்ன? பிலிஸ்தியர்களுடைய கடவுள். நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்குறோம். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் வீட்டின் மேலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். என்ன, பெயல்செபூல் என்று சொல்லக்கூடிய இது இந்த பிலிஸ்திய கடவுள், அது என்ன சொல்வது, கொசுவை வணங்கக்கூடியவர்களாய் அந்த கடவுளில் சொல்லி இவர், அதாவது பிசாசோட ஆளு என்று சொல்லக்கூடியதான். இதை லூக்கா 11வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லும்போது, அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசை துரத்துகிறான் என்றார்கள். என்ன சொல்கிறாங்க? அவன் பிசாசை கொண்டு பிசாசை துரத்துறான் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி 18வது வசனம் பாருங்க. சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்கும்? இப்படி இருக்க பெயல்செபூலை கண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். என்னையே சொல்கிறீங்களே, நீங்கள் பிசாசு துரத்த பார்க்குறீங்களே, எப்படி துரத்துறீங்க? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன சொல்லி சொல்கிறாங்க? இவன் பிசாசுகளின் தலைவன். அதாவது இவர் கர்த்தர்கிட்டருந்து வரலன்னு சொல்கிறது ஒரு காரியம். அதை காட்டிலும் பெரிய தேவதூஷணம் என்ன? தேவனையே பார்த்து இவர்தான் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் யோவான் 8வது அதிகாரத்தில் 48வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். என்ன, சமாரியன்னா நீ முழுமையான யூதன் கிடையாது, நீ கலப்படம் உள்ளவன், அதாவது வேற புறஜாதிக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூசணமான வார்த்தை. 2வது யாரு? உனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் சொல்கிற வார்த்தை என்ன? பிசாசு பிடித்தவன். அதே யோவான் 8:52வது வசனம் பாருங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். என்ன, நீ பிசாசு பிடிச்சவன், நீ பிசாசுகளின் தலைவன், நீ பிசாசை கொண்டு பிசாசுகளை துரத்துற, நீ சமாரியன், நீ கலிலேயன், இப்படி நீ உனக்கு அப்பா தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபயங்கரமான கேவலமான குற்றச்சாட்டுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்தார்கள். இப்போ அவர் சொல்கிறார், என்னையவே இப்படி சொன்னால் உங்களை விடுவாங்களா? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி வரும்போது நம்மை குறித்து தூஷணம் சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம திரும்பி சண்டைக்கு போகணுமா? நம்ம உடனே அவங்களுக்கு எதிராக ஊர்வலம் நடத்தணுமா? இல்லை அவங்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்யணுமா? யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அவர் கர்த்தர் கொடுத்த வேலையை நான் செய்யணும், கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று அவர் கர்த்தர் சொன்ன காரியத்தை மட்டும்தான் செஞ்சார். வேற எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை. எனக்கு அருமையானவர்களே, நம்ம தூசிக்கக்கூடியவங்க உண்டு, நம்மை நிந்திக்கக்கூடியவங்க உண்டு, நம்மளை துன்புறுத்தக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம அவர்களை சரி செய்வதற்கோ அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை சரி செய்யணும் என்று சொல்லியோ நம்ம தவறான பாதையில் போகக்கூடாது. நம்மளை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன, நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம மற்றவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக இல்லை, அரசியல்வாதிகிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக இல்லை, ஆளுகிறவர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக இல்லை, சமுதாயத்தில் உள்ளவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக இல்லை. இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு முன்பாக நாம் மாசற்றவர்களும் கரையற்றவர்களும் கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழுகிறவர்களும் வாழ்ந்து அவர்கள் சொல்லுகிற அவச்சொற்களையும்
அவர்கள் படுத்துகிற நிந்தைகளையும் நாம் சகித்து கொண்டு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல தேவனுடைய காரியங்களை செய்வதாக நம்ம இருக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து விட்டு என்ன சொல்லிட்டு போனாரு, என்னை பின்பற்றி வா என்று சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால இயேசு கிறிஸ்துவே அப்படி செய்தார்கள்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து குற்றம் சாட்டினவங்களை ஒன்றுமே செய்யவில்லை. அதனால நாமும் எதுவும் செய்யாம கர்த்தருக்கென்று வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களுக்கு முன்மாதிரியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்துவிட்டு எங்களுக்கு ஒரு அடையாளமாய் விட்டு சென்றிருக்கிறார். அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்களுக்கு என்ன வந்தாலும் உம்மை மாத்திரம் பின்பற்றி உம்மை போல வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.